ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு. கண்டாந்த நட்சத்திரத்திலே சூரியன் பயணிக்கக்கூடிய 26 நாட்கள், டிசம்பர் 3 முதல் டிசம்பர் 29 வரை, விருச்சிக ராசியில் 13 நாள், தனுசு ராசியில் 13 நாள், புதன் நட்சத்திரமான கேட்டையில் 13 நாள், கேதுவனுடைய நட்சத்திரமான மூலத்தில் 13 நாள். இதில் போகிறதுக்காக பதிவுகள். இப்போ இந்த சூரியன் நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். புதன் நட்சத்திரத்தில் 3ஆம் தேதி வந்தார்னா 13 நாள் அங்கே இருப்பார். சரி, கண்டாந்தம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு சைக்கிளினுடைய 3 சைக்கிள் இருக்குது நம்ம ராசி கட்டத்தில். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் வரைக்கும் ஒரு சைக்கிள், மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும். அதில் என்ன நட்சத்திரம் வருது? அஸ்வினி, கேது நட்சத்திரம் தொடக்கம், ஆயில்யம், புதன் நட்சத்திரம் முடிவு. அதனால தான் அந்த தொடக்கம் முடிவை தான் கண்டாந்தம்னு சொல்கிறோம். அடுத்த சைக்கிளில் மக நட்சத்திரத்தில் சிம்மராசியில் ஆரம்பிக்கிறது, கேதுனுடைய நட்சத்திரம். விருச்சிக ராசியில் புதன் நட்சத்திரத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் முடியுது. இது 2வது சைக்கிள். 3வது சைக்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, மூல நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் ஆரம்பிக்கிறது, மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் முடிகிறது, புதனுடைய நட்சத்திரத்தில். அப்போ இந்த கேது அப்படிங்கிறது ஒரு தோற்றத்தை குறிக்குது. நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறத குறிக்குது. ஒரு கர்மாவை அதை நோக்கத்துக்காக உழைக்கிறத குறிக்குது. அந்த கர்மத்துக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கு புறப்படுறதை குறிக்குது. ஆனால் அதே புதன் அப்படிங்கிறது முடிவை குறிக்குது. அப்போ அதைத்தான் கண்டாந்தம்னு சொல்கிறோம். அந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா, கண்டம்னா முடிச்சு, அந்தம்னா முடிவு. அப்போ நம்ம கர்ம வினை முடிச்சு, கர்ம வினையினுடைய சுற்று அப்படிங்கிறதுல அது கட்டப்படுகிறதா, அது தொடக்கம் ஏற்படுகிறதாங்கிறது தான் கணக்கு. ஒரு கர்மத்தை தொடங்குறோமா முடிக்கிறோமா. அதே நேரத்தில் இந்த கண்டாந்தத்தில் கடைசி பாதம் தான் கணக்கு. இப்போ அஸ்வினி 1ஆம் பாதம், அதே மாதிரி மகம் 1ஆம் பாதம், மூலம் 1ஆம் பாதம், கேது நட்சத்திரம் தொடக்கங்கிறதுனால முதல் பாதம். அதே புதனுடைய நட்சத்திரம்னு எடுக்கும்போது கடைசி பாதம் 4ஆம் பாதம், ஆயில்ய 4ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம். இந்த பாதங்களில் நம்ம ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஆட்படுது. அதாவது அது ஒரு அரஸ்டான மாதிரி, அது ஒரு அவஸ்தையில் இருக்கிற மாதிரி. அது நம்மளுடைய பலத்தை பொறுத்து, நம்ம ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து அதில் படக்கூடிய அவஸ்தைகளை பற்றி அதை ஆய்வு பண்ணணும். இப்போ நாம் இந்த பதிவில் எடுத்துகிட்ருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, சூரியன் இந்த நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு என்ன பண்ணுவார். இப்போ நமக்கு 7ஆம் இடத்துல கேட்டையில் போகிறாரு. 3ஆம் தேதி கேட்டை நட்சத்திரத்தில் தொடங்குறாரு, 13 நாள். அப்போ 16ஆம் தேதி வரைக்கும் அந்த கேட்டை நட்சத்திரத்தில் போகிறதுல, இந்த 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 நாள் மட்டும் அந்த கடைசி பாதத்தில் இருப்பார். ஸோ அந்த பாதத்தில், அந்த நாட்களில் நாம் ஒரு செயல் செய்கிறதோ, தொடங்கிறதோ, அல்லது ஒரு செயலை முடிக்கிறதோ பண்ணால் டிஸ்டர்ப் ஆகும், அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்க நேரும், ஒரு சவால்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது முடிவுக்கு. அதே மாதிரி கேது நட்சத்திரத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் போகும்போது, அப்போ ஒரு செயலை தொடங்கினாலும் அதுலேயும் பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த நாட்களில் நம்ம அமைதியாக கொண்டு போயிடணும். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் மூலத்திலேயோ கேட்டையிலையோ இருக்கும்போது சூரியன் போகிறதுலேயும் அந்த கிரகம் சார்ந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்போ சூரியன்னா யார்? நமக்கு பொதுவாகவே சூரியன் அப்படின்னா ஒரு ஆளுமைத்தன்மை கொண்டது, தலைமை பண்பு கொண்டது, அதிகாரத்துவத்துக்கு பேர் போனது. நான் லீட் பண்ணுறேன், இந்த காரியத்தை, இந்த நோக்கத்தை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய தன்முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு கிரகம். இப்போ 7ஆம் வீட்டில்
இருக்காரு அப்படின்னா விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ராசி, ரகசியமாகவே செயல்படக்கூடிய ராசி. ஆனால் அதுவும் செவ்வாயினுடைய வீடுங்கிறதுனால அங்கேயும் வந்து பொட்டன்ஷியல் பவர் நல்லாயிருக்கும். கடுமையான எதிர்நீச்சலுக்கு தயாராக இருக்கிற ராசி, எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய ராசி. இந்த சூரியனும் ஒரு நெருப்பு கிரகம், ஆனால் விருச்சிக ராசி நீர் ராசி. அந்த நீர் ராசியிலிருந்து அடுத்து போகக்கூடிய நெருப்பு ராசிக்கு மாறுது. அப்போ வந்து அந்த சூரியனுடைய தன்மைகள் வந்து அங்கே மிகவும் ஒரு இன்டியூஸ் பண்ணப்படுது. அதுக்கு வந்து ஒரு கீ கொடுத்த மாதிரி ஆயிடுது. அப்படிப்பட்ட சூரியன் அந்த புதன் என்கின்ற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தன்மையில் போகிறது. இன்டலெக்சுவல், மேதாவித்தனம், நம்முடைய காரியங்களை சாதிப்பதற்கு கரெக்டான யுத்திகளை பயன்படுத்தி கரெக்டாக கொண்டு போகக்கூடிய அமைப்பில் செயல்படுறது. இந்த செவ்வாய், சூரியன், புதன் இந்த மூணுனுடைய அம்சமும் சேர்ந்து சமூகத்தில் நாம் என்னென்ன விஷயத்தை நம்ம நோக்கத்தை நிறைவேற்றிக்க என்னென்ன விஷயத்தில் ஈடுபடுறோமோ அந்த விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரிப்பரேஷனை அது ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த முடிவு கண்டாந்தம் வரும்பொழுது அது வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிடும். அதில் வந்து அப்டாக்கிள்ஸ் வந்துடும், தடைகள் வந்துடும். அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அதில் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக செயல்படணும். இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, சூரியனுக்கு உண்டான ஈகோ, அந்த முன்கோபம், அதிகாரத்தனம், அந்த ஒரு கர்வம்னே சொல்லலாம், அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும். ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் கொண்டு போகணும், அல்லது நம்மளுடைய சுபாவத்தை மாற்றிக்கணும், சர்வீஸ் மைண்டடாக பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த 7ஆம் இடம் என்பது அது கணவன் மனைவி சார்ந்த உறவு பிரச்சனையாக இருந்தாலும், நாம் ஒரு கான்ட்ராக்டில் வேலை செய்கிறோம், அல்லது நம்ம கூட ஒரு டீம் ஒர்க்காக ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், பல கஸ்டமர்கள் இருக்காங்க, இது எல்லாத்துலேயுமே வர்ற பிரச்சனைகளை இது சால்வ் பண்ணும். அது இல்லாமல் நம்ம ஈகோவை இது பண்ணும்போது திடீரென்று அது அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணி விட்டுரும். ஒரு நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக மாற்றி விட்டுரும். நம்ம வந்து நம்மளுடைய நேச்சராக என்ன தோணுதோ அதை செய்வோம், ஆனால் அவங்களுக்கு அது விசித்திரமாக படும். அப்போ என்னென்னா பிரேக் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். அப்போ கேதுவுக்கு போகும்போது என்ன ஆகும், 8ஆம் இடம் வேறு. அதை 3 நாள் 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தொடங்கிறதுக்கு பிரச்சனையாயிடும். எந்த காரியமும் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு அந்த டைம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தர்மப்படி நடக்கிறது, ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது. 9ஆம் இடத்துல வந்து இறை தத்துவம் இருக்குது, காலபுருஷ தத்துவத்துக்கு. அந்த இடம் நம்மளுக்கு வந்து 8ஆம் இடமாக வருது ரிஷபத்துக்கு. அப்படின்னா என்ன, பூர்வீகத்தில் பிரச்சனை, தந்தை கூட சரியாக ஒத்து வராத தன்மை, மேல் படிப்பு படிக்க நினச்சி படிக்க முடியாமல் போகிறது, அல்லது வேறு நம்ம விஷயம் எதெல்லாம் ஆசைப்பட்டோம், எதெல்லாம் நம்ம வந்து இன்வால்வ் ஆனோம், அதில் எல்லாம் வந்து தோல்வி காண்றது. இது மாதிரி அந்த இயற்கையிலேயே அந்த படைப்பிலேயே அமைச்சிட்ருக்கும் பொழுது இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் நமக்கு கிரகங்கள் இருந்து அதில் போய் சூரியன் வந்து மெர்ஜாகும் போதும் நமக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அந்த 3 நாள் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை நாம் ஸ்பிரிச்சுவலாக தயார்படுத்திக்கிட்டு கோபங்களை குறைச்சிக்கிட்டு ஈகோவை குறைச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணோம்னா ப்ராப்ளம் இல்லை. 8ஆம் வீட்டில் சூரியன் போகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும் மேக்சிமம். அதுவும் கேது மாதிரி, கேதுவுமே இப்போ சூரியன் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு 5ஆம் வீட்டில். அப்போ நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்குது கேதுவும் சூரியனும். அப்போ இது என்ன நடக்குது, 8ஆம் வீடு 5ஆம் வீடுங்கும்போது குழந்தைகள் வழி சஞ்சலம், நம்முடைய கலைத்திறமைகள், நம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், நமக்கான வந்து ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடுகள், இதில் எல்லாத்துலேயும் ஒரு அவஸ்தைப்படுறது. என்னதான் கேது ஞானகாரகனாக இருந்தாலும் ஒரு தியானமோ ஒரு யோகாவோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியோ பண்ணும்போது
அதில் கூட நமக்கு அமைதி இருந்தால் தானே பண்ண முடியும். அதில் கூட ஈடுபாடு பொறுமையாக இருந்தால் தானே பண்ண முடியும். அதுலேயும் டென்ஷன் ஆச்சுன்னா அந்த 8ஆம் இடம் அங்கே அப்படி வேலை செய்யும். அதனால் இது ஒரு நமக்கு திசையில் சூரிய திசையோ புதன் திசாபுத்தி கேது திசாபுத்தியோ நடந்தால் இந்த பலனை மேட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.